இன்றைய மன்னா சங்கீதம் 43 2வது வசனம். என் அரணாகிய கர்த்தர் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை சங்கீதக்காரன் சுட்டி காட்டுறாரு. நம்மளுடைய அரண் யார்? கர்த்தர் தான் நம்மளுடைய அரண். அப்படி இருக்கக்கூடிய அரண் பார்த்திங்கன்னா நம்மளை அவர் தள்ளி விடுகிறார் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு நம்மளுடைய சூழ்நிலைகள் சுற்றிலும் மோசமாக இருக்கும்போது நம்மளோட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை அழியணும், நம்ம காணாமல் போயிடணும், நம்ம இல்லாமல் போயிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ முயற்சி பண்ணும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதம் சொல்லிக்கிறது இல்லையா? கர்த்தர் நமக்காக நீங்கள் நின்று கொண்டு அவர் உங்களுக்காக செய்யும் யுத்தத்தை பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறது. ஸோ நமக்காக கர்த்தர் நிற்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இவன் ஒரு அனாமத்து அடித்து போட்டால் கூட கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்காக பாளையம் இறங்கும்போது அந்த இடமே மாறிப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யத்தகாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு என்னவாகிடுவார்? எதிரில் போய் நின்றுவார். அவர் நம்மளை தள்ளி விடுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளை சுற்றி பாளையம் இறங்கி நம்மளை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. ஸோ கர்த்தர் தான் நம்மளுடைய பலம். அவர் நம்ம கிட்ட இருக்கணும்னா அவரை தேடி நம்ம ஓடணும், அவருக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும், அவர் கூட நம்ம பிரயாணம் பண்ணணும், பயணிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஆமேன்.